திருப்பூர் மாவட்டம் மங்கலம் நல்லம்மாள் அணை. கொங்கு மண்டலத்தில் சோழ மன்னர்கள் குளம் வெட்டுவதும் அணை கட்டுவதுமாக தண்ணீரின் மீது தனி ஆளுமை கொண்டு இருந்தனர். கொங்கு நாட்டில் பேரூருக்கு மேலே சிறுவாணி அருகே உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை செழிக்க வைத்து கரூர் வரை பாய்ந்து சென்று காவிரியில் கலந்த நொய்யல் ஆற்றை தங்கள் கட்டுத்தில் கொண்டுவர சோழ மன்னர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கவில்லை. நொய்யல் பாசன திட்டம். இதனால் நொய்யல் ஆற்றில் கோவையில் தொடங்கி கரூர் வரை சுமார் 120க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் அதிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் கிளை வாய்க்கால்களும் அந்த தண்ணீரை தேக்க பெரிய குளங்களும் என்று நொய்யல் பாசன திட்டத்தை சோழ மன்னர்கள் பலமாக அமைத்தனர். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எந்திரங்களும் தண்ணீருக்குள் இரும்பு பிடியாய் பிடிக்கும் சிமெண்ட்டுகளும் இல்லாத காலத்தில் ஒரு தடுப்பணை கட்டுவது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் திருப்பூருக்கு அருகே உள்ள மங்கலம் கிராமத்தில் நொய்யலாற்றின் குறுக்கே கற்பாறைகளைக் கொண்டு 20 அடி உயரத்துக்கு சுமார் 500 அடி நீளத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டது. கட்டி அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அவர்கள் வழிவந்தவர்கள் நல்லம்மனை தங்கள் குலதெய்வமாக தொன்று தொட்டு வழிபட்டு வருகிறார்கள். சமீபத்தில்தான் நல்லம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. மண்மேடான தடுப்பணை. இந்த தடுப்பணையிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரமுள்ள ஆண்டிபாளையம் குளத்துக்கு மங்கலம், சுல்தான்பேட்டை வழியாக ராஜவாய்க்கால் மூலம் நொய்யலாற்று தண்ணீர் வருகிறது. ஆரம்ப காலத்தில் 96 ஏக்கர் பரப்பளவிலிருந்த ஆண்டிபாளையம் குளத்தின் மூலம் சுமார் 250 ஏக்கரில் விவசாயம் நடந்தது. இதற்காக ராஜவாய்க்காலில் 7 மதகுகளும் குளத்தில் 1 மதகும் அமைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த குளம் நிரம்பினால் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துவிடும். காலப்போக்கில் நல்லம்மன் தடுப்பணை தூர்ந்து தடுப்பு சுவர் மட்டத்துக்கு மண்மேடாகிவிட்டதாலும் ராஜவாய்க்கால் பராமரிக்கப்படாததாலும் ஆண்டிபாளையம் குளத்துக்கு தண்ணீர் வரத்து குறைந்துவிட்டது. இதன் காரணமாக குளம் பல ஆண்டுகளாக வறண்டு காணப்பட்டது. அந்த நேரத்தில் குளத்தின் சில பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்டதால் குளத்தின் பரப்பளவு 56 ஏக்கராக சுருங்கிவிட்டது. தூர்வார வேண்டும். கடந்த சில ஆண்டுகள் முன்பு தனியார் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து மழை பெய்ததால் குளத்தில் நீர் நிரம்பி காணப்பட்டது. தற்போது மழை பொய்த்துவிட்டதால் கடும் வறட்சி காரணமாக குளம் மீண்டும் வறண்டுவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நொய்யல் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டும் நல்லம்மன் தடுப்பணையில் தண்ணீர் தேக்க முடியாத நிலைதான் உள்ளது. எனவே நல்லம்மன் தடுப்பணையை தூர்வாருவதுடன் நல்லம்மன் தடுப்பணையிலிருந்து ஆண்டிபாளையம் குளத்துக்கு வரும் ராஜவாய்க்காலையும் தூர்வார வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஎம் காதர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தொடருங்கள்.